இதற்கு முன்னால் எல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கிறோம், எவ்வளவு அரசாங்கத்துக்கு செல்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த அறநிலையத்துறையின் கீழே இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அதற்கு ஆணையராக பிறப்பித்து அந்த ஆணையர் மூலம் நீதிமன்றம் வழங்கும் பொழுது அவர் அந்த துறையை சார்ந்துதான் நீதியை வழங்குவாரே தவிர மக்களுக்கு சார்ந்த நீதியை வழங்க முடியாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நியாயமான அதிகாரிகள் ஒரு சிலர் இருக்கின்ற காரணத்தில் தான் இதுவரை இந்த அறநிலையத்துறையும் இன்று இருக்கின்ற அரசாங்கமும் நிலைத்து இருக்கிறது. ஏழைப்பாளைகள் 300 சதுரடி வைத்திருக்கிறவர்களையும் 30,000 சதுரடி வைத்திருக்கிறவர்களையும் இணையாக நடத்துகிறார்கள். நீதிபதியின் கண்களிலே ஒரு மாயையை காட்டிவிட்டு நாங்கள் எதற்கும் சளைக்காதவர்கள் என்பது தெரியாமல் மக்கள் எப்படி புரட்சியிலே இருப்பார்கள் என்று தெரியாமல் அதிகாரிகள் என்று ஏமாற்றுதலை செய்துவிட்டார்கள். எங்களுக்கு இணைப்பட்டா வழங்கி இருக்கிறார்கள். அடிமனை இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்கிறது என்று அவர்கள் கூறினாலும் அதற்கு எந்த ஆவணமும் அவர்களிடம் இல்லை. திரு சேகர் பாபு அவர்கள் தயங்குகிறார்களா? அதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக நான் எதையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட பேச்சும் என்னிடம் இருக்காது. புரட்சி ஏற்படும் பொழுதுதான் மக்களுடைய புரட்சியின் வெளிப்பாடுதான் ஒரு அரசு மாறுகிறது. அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த அரசை தள்ளிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. கலக்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே சிலர் நடந்து கொள்கிறார்கள். அதில் எந்த அமைச்சரை நான் குறிப்பிடுவது என்று எனக்கு இப்பொழுது இது சொல்ல முடியவில்லை. அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு இதனுடைய நிலைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை. தெரிகிறதா அல்லது இங்க இருக்கின்ற இணை ஆணையர் அதை சொல்லாமல் இருக்கிறாரா? அது எதற்காக நீதிமன்றத்திலே யாரும் வாயை திறக்கக்கூடாது, நாங்கள் சொல்வதை மட்டும் கேளுங்கள் என்று அதிகாரிகள் மிரட்டிதான் அங்கே 80 பேர் இன்னைக்கு ஜேசி வழக்கு இருக்கிறது. எதை வைத்து நீங்கள் எங்களிடம் வாங்கினீர்கள் என்றால் எங்களிடம் இருக்கின்ற பக்தியை வைத்து வாங்கினீர்கள், எங்களிடம் இருக்கின்ற அன்பை வைத்து வாங்கினீர்கள், எங்களிடம் இந்த பாசத்தை வைத்து வாங்கினீர்கள். இன்றைக்கு பட்டா வழங்கினால் 500 குடும்பங்கள் இந்த அரசை கையெடுத்து கும்பிட்டு வாழ்க பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவார்கள். இனிய தமிழ் வணக்கம் சார். அமைந்தகரை மக்கள் வாழ்வுமுறை சங்கத்தினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு இருக்கீங்க. கோவில் மனை சார்ந்த மனை சாராத இந்த மக்களுக்காக பட்டாவை பெற்றுத் தருவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப எந்த நிலவில சார் இருக்கு, என்ன மாதிரியான சூழல்கள்? வணக்கம். அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் உங்களில் ஒருவன். எங்களுடைய அமைந்தகரை பகுதியிலே நீண்ட நாளான கோரிக்கை, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இந்த மக்களின் நிலை பரிதாபத்திற்குரியதாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக நான் சங்க தலைவராக பொறுப்பேற்றதன் பிறகு இந்த சங்கத்தில் நடைபெற்ற பிரச்சனைகளை எல்லாம் கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து அதில் ஒரு நல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆசைப்படும் பொழுது என்னை தலைவராக்கி இதனுடைய உண்மைத்தன்மை எல்லாம் நான் நன்கு அறிந்து கொண்டு அதற்கு பிறகு இதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிந்தவரை இந்த உண்மைத்தன்மையை உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இங்கே நடந்த சில பல பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் காதுகளுக்கு விழாமல் இருக்கிறது. அதுபோல இதுக்கு முன்னால் இருந்த அதிகாரிகளும் சரி, இப்பொழுது இருக்கிற அதிகாரிகளும் சரி, அதிகாரிகள் என்பவர்கள் எங்களுடைய பகுதிக்கு 3 ஆண்டு காலம் வருவார்கள், 3 ஆண்டு காலம் கழித்து வேறு இடத்திற்கு மாற்றமாகி செல்கிறார்கள். ஆனால் காலகாலமாக வாழ்கின்ற எங்கள் நிலையை இங்கே இருந்து இங்கே செயல்படுகின்ற ஒரு அதிகாரியாக இருந்தால் அவருக்கு எங்களுடைய நன்மைகள் என்ன, இந்த பகுதியினுடைய பிரச்சனை என்ன என்று நீண்டதொரு ஆய்வினை செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பார் அரசாங்கத்திற்கு. ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால் வருகின்ற அதிகாரிகள் எல்லாம் இங்கே எந்த நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்தை முடித்துக் கொண்டு அவர்களுக்கு உண்டான அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பார்த்துவிட்டு அதில என்ன லாபம் பார்க்க வேண்டுமோ அந்த லாபத்தை பார்த்துவிட்டு சொச்ச வருமானத்தை அரசின் கவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால், உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இங்கிருந்து வரி மூலமாக கொடுக்கிறோம் என்றால் அப்பொழுதெல்லாம் ரசீது இல்லை. இப்பொழுதுதான் இணையதளத்தின் வாயிலாக ரசீதியை கேட்டு பெற்று கொடுத்திருக்கிறார்கள். ரசீதி கொடுத்தால்தான் பணம் கொடுப்போம் என்ற ஒரு சொல் வந்த பிறகு இப்பொழுது ரசீதியை முறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கிறோம், எவ்வளவு அரசாங்கத்துக்கு செல்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது வருகின்ற அதிகாரிகள் எல்லாம் இங்கு இருக்கின்ற நிலம் இது அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலமா அல்லது இந்த அறநிலையத்துறை இடமா என்று தெரியாத அளவிற்கு இங்கு இருக்கின்ற மக்களை துன்புறுத்தும் விதமாக எங்களுக்கும் வழிமுறை தெரியவில்லை. ஒரு நீதிபதி என்னை கேட்டார், இது உங்கள் இடமா என்று கேட்கும் பொழுது என்னிடம் பதில் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அப்பொழுது சிறிய வயது, என் தந்தையார், அதற்கு முன்னால் என் பாட்டி
முன்னோர்கள் வாழ்ந்த காரணத்தினால் இதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது சில அதிகாரிகளும் சில உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் அதற்கு கீழே இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் சந்தித்து இதை கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கருத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு உரிய பட்டா கிடைத்து விடுங்க, நீங்கள் ஏன் கதறுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், கண்ணீர் விடுகிறீர்கள் என்று. ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றம் உட்கட்கால அமைப்பில் அதிகாரியின் கீழே அதிகாரிகள், அதாவது அவர்கள் உண்மையிலேயே நீதிபதிகளாக இருந்தால் கூட இதனுடைய குறை நிறைகளை கூர்ந்து ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் இந்த அறநிலையத்துறையின் கீழே இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அதற்கு ஆணையராக பிறப்பித்து அந்த ஆணையர் மூலம் நீதிமன்றம் வழங்கும் பொழுது அவர் அந்த துறையை சார்ந்துதான் நீதியை வழங்குவாரே தவிர மக்களுக்கு சார்ந்த நீதியை வழங்க முடியாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துல கிட்டத்தட்ட 19,717 குடும்பங்கள் கோவில் சார்ந்த நிலங்களில் அந்த பகுதிகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கலாம்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்றாங்க. ஆனா அதை வழங்குவதில் அதிகாரிகளுக்கு என்ன தயக்கம் இருக்கும்? ஏன் இந்த காலகட்டம்? அதாவது நியாயமான அதிகாரிகள் ஒரு சிலர் இருக்கின்ற காரணத்தில் தான் இதுவரை இந்து அறநிலையத்துறையும் இந்த இருக்கின்ற அரசாங்கமும் நிலைத்து இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கூட இருந்தே குழி பறிப்பது போல ஒரு அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள் அமைச்சரவையில் என்ன நடக்கிறது, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காமராஜர் காலத்தில் இருந்த கக்கன் போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடி மக்களுக்காக நல்லதை செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு அமைச்சரவை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் வழியாக வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, அதற்கு பின்னால் இப்பொழுது வந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்காக நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறார். அவர் இருக்கின்ற இந்த காலத்தில் தான் பட்டா கொடுக்க வேண்டும் என்று உடனிருந்து அவருடைய மகனாகிய அமைச்சர் துணை முதலமைச்சர் கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய பொற்கரங்களால் கொளத்தூர், மாதவரம், செங்கல்பட்டு பல ஊர்களிலே பட்டாவை வழங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, ஒரு சில முதலமைச்சர்கள் கூட அதை கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து தான் செயல்படுவார்கள். ஆனால் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றாக அதிகாரிகளை வைத்து தீர ஆராய்ந்து இதற்கு பட்டா வழங்குங்கள் என்று முடிவு எடுத்து இப்போது அவர் சொன்ன பிறகுதான் நீதிமன்றங்களே கிராம திட்டத்திற்கு பட்டா வழங்கலாம், அவர்களுக்கு பட்டா கொடுக்கலாம், இவர்களுக்கு பட்டா கொடுக்கலாம், அதுல எந்த வில்லங்கமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீதிமன்றங்களே இப்போது முன் வந்து எங்களை போன்றவர்கள், ஏழை எளியவர்கள், சிறுபான்மையின மக்களுக்கு மதவாரியாகவும் ரீதியாக ஜாதி மதம் பார்க்காமல் இந்த அரசு நடந்து கொள்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இன்றைக்கு பட்டா கொடுக்கின்ற அளவிற்கு தலைவர் வந்துவிட்டார். எங்களுக்கெல்லாம் அரும்பாக்கத்தில் இருக்கின்ற நபர்களுக்கெல்லாம் பட்டா கிடைத்து விட்டது. அமைந்தகரையில் இருக்கின்ற எங்களுக்கும் பட்டா கிடைத்த இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்களும் அவருடன் சேர்ந்து ராமலிங்கம் பகுதி செயலாளர் அவர்களும் இது போன்றவர்கள், கார்த்திக் மோகன் அவர்கள் இது போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆவணங்களை சரிபார்த்து நம்முடைய அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR அவர்களை சந்தித்து இதனை பற்றி கூறி ஆராய்ந்து இது அரசு சர்க்கார் புறம்போக்கு, இது கிராம நத்தம், இது பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து வரார்கள், இவர்களுக்கு பட்டா கொடுத்தாக வேண்டும் என்று திருவண்ணாமலை எல்லாம் சென்று இதற்குண்டான ஆவணங்களை திரட்டி இப்பொழுது அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு பட்டா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உங்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரா, இல்ல எதிராக திசையில் இருக்கிறார்? ஏன்னா அதை தடை செய்வதில் அவருடைய பங்கு இருப்பதாக கருதப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்முடைய பகுதியின் நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் ஒரு முறை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தை, எங்களை வைத்துக் கொண்டு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு எல்லாம் பேசினார். அப்போது எங்களிடம் இருக்கின்ற நியாயத்தை நாங்கள் சொன்னோம். இது போல இவர்கள் மிரட்டும் தோணியில நடந்து கொள்கிறார்கள், ஏழைப்பாளைகள் 300 சதுரடி வைத்திருக்கிறவர்களையும் 30,000 சதுரடி வைத்திருக்கிறவர்களையும் இணையாக நடத்துகிறார்கள். ஆகவே இவர்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பேசி, நாங்கள் வரி கட்டவோ அதை தடையாக இருக்கவில்லை, ஆனால் எங்களுடைய வரி நியாயமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எதன் அடிப்படையிலே அப்படி வரி கட்ட மாட்டேன் என்று சொல்கிறேன் என்று அமைச்சர் அவர்கள் கூறும்பொழுது நாங்கள் சொன்னோம், இது அரசு சர்க்கார் புறம்போக்கு, இது இந்து அறநிலையத்துறையின் கீழே இல்லை, அதனால சர்க்கார் புறம்போக்கிடம் இது அப்படி என்று சொன்னோம். எப்படி அதை ஊர்ஜிதமாக நீங்க சொல்கிறேன்? ஆமா, அந்த காலத்துல எங்களுடைய முன்னோர்கள் அந்த கோவிலே சின்ன குடிசையாக இருக்கும்போது அப்ப ஊர்ல 10 வீடுகள் தான் இருந்தது.
அந்த 10 வீட்டிலே இருப்பவர்கள் அப்பொழுது பக்தவச்சலம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் இந்த பகுதிக்கு நம்முடைய முன்னாள் இப்போது இருக்கின்ற நிதியமைச்சர் அவர் பிடிஆர் பழனிராஜனுடைய தந்தையார் இங்க வரும்பொழுது பக்தவச்சலம் அவர்கள் அழைத்து வரும்போது இங்கு இருந்தவர்கள் எல்லாம் அப்பொழுதே குறைப்படும் பொழுது அப்பொழுதுதான் இது எந்த நிலம் என்ன என்று ஆராய்ந்த பொழுது இந்த நிலம் அரசு சர்க்கார் புறம்போக்கு அப்படி எனும் பொழுது சரி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி எனும் சொல்லும் பொழுது இங்க இருக்கின்ற கோவில் வசிப்பவர்கள் இங்க இருக்கின்ற அந்த எண்ணெய் வத்தி போன்றவற்றை கொடுத்து நீங்கள் அந்த கோயிலையும் நீங்கள் வளப்படுத்துங்கள், நீங்களும் வளமாக இருங்கள், உங்களுக்கு பட்டா வழங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பக்தவச்சலம் முதலமைச்சர் பக்தவச்சலம் காமராஜர் முதலமைச்சர் ஓமந்தூரார் இருக்கும்போதே இந்த நிலத்தை பட்டா கொடுக்க வேண்டும் சொன்னதின் அடிப்படையில தான் கலைஞர் அவர்கள் எவ்வளவு புத்தி கூர்மையானவர், எவ்வளவு பெரிய உலக நாடுகளை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு வாழ்ந்த செந்தமை தந்த கலைஞர் அவர்கள் கொடுத்த பட்டா இது. இன்றைக்கு நேற்றைக்கு கொடுத்த பட்டா அல்ல. அவருக்கு தெரியாத தந்திரமா, அவருக்கு தெரியாத ராஜாங்கமா, அவருக்கு தெரியாத அரசியலா, அவரே கூர்ந்து ஆராய்ந்து 8000 ரூபாய் வழங்கி கொண்டு பட்டா கொடுத்த நிலம் இந்த நிலம். ஆகவே எங்களுக்கு பட்டா வழங்குவதற்கும் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு நீதிமன்றம் இன்னும் ஒரு சில நாட்களில் எங்கள் பக்கத்திலே இருக்கின்ற நியாயத்தையும் நீதியையும் நாங்கள் எடுத்து வைப்போம். எங்களுக்கு வழி தெரியாமல் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் முன்னோர்கள் படிப்பினை இல்லாதவர்கள் வந்ததை வைத்து வாயில் சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தி அப்பொழுது குடும்பமாக இருந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததால் அடுத்த பிரச்சனை என்ன என்று தெரியாத காலத்தில் வாழ்ந்ததால் நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோமே தவிர அன்றைக்கு இருக்கின்ற அதிகாரிகள் மிக புத்திசாலித்தனமாக இதில் இருக்கின்ற உண்மைக்கு தன்மையை மறைத்து நீதிமன்றத்திற்கு தாங்கள் கொடுத்த நன்கொடைகளையும் தாங்கள் கொடுத்த வரி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அந்த ரசீதியை மட்டும் அங்கே காட்டிவிட்டு நீதிபதியின் கண்களிலே ஒரு மாயையை காட்டிவிட்டு நாங்கள் எதற்கும் சளைக்காதவர்கள் என்பது தெரியாமல் மக்கள் எப்படி புரட்சியிலே இருப்பார்கள் என்று தெரியாமல் அதிகாரிகள் என்று ஏமாற்றுதலை செய்துவிட்டார்கள். இன்றைக்கு படித்த இளைஞர்கள், இன்றைக்கு எங்கள் பகுதியில படித்த இளைஞர்கள் அருகில் இருக்கின்ற எத்ராஜ் போன்றவர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் சேகர் பாபு அவர்கள் அல்ல, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறைக்கு 5 ஆண்டு காலம் இருக்கலாம், இல்லை 10 ஆண்டு காலம் இருக்கலாம். நாங்கள் 11 ஆண்டு காலமாக வாழ்கிறோம். எங்களுக்கு இணைப்பட்டா வழங்கி இருக்கிறார்கள். அடிமனை இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்கிறது என்று அவர்கள் கூறினாலும் அதற்கு எந்த ஆவணம் அவர்களிடம் இல்லை. ஏதோ பழைய பேப்பரை வைத்துக் கொண்டு அதை தான் நாங்கள் கேட்கிறோம், அதை தான் உரிமை கொண்டாடுகிறோம் என்றால் இருக்கட்டும், பரவாயில்லை. நாங்கள் வரி கொடுக்கிறோம், 2 ரூபாய் வரியை ஜீவோ கட்டிடம் இல்லாமல் அன்றைக்கு இருக்கின்ற இறையன்பிடம் சொல்லி இதற்கு கமிட்டி அளிக்கிறேன், குழு அமைக்கிறேன் என்று சொல்லி அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். ஆனால் மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இன்றைய தினம் பட்டா வழங்குகின்ற திரு ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்துரைப்பதற்கு திரு சேகர் பாபு அவர்கள் தயங்குகிறார்களா, அதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரே விஷயம், இதிலே அரசியல் இருக்கிறது, அதற்கு பின்னால் பணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பட்டா வழங்குவதாக உறுதியளிக்கிறார்கள். ஆனா ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் ஒரு கமிட்டி அமைப்பதோ அல்லது ஏதோ ஒரு நிலைக்குழு உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை வாக்கு வகைகளாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா? உங்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கான திட்டங்களை அவர்கள் முன்வைக்கிறார்களா? நீங்கள் கேட்ட கேள்வி மிக இன்றைய சூழ்நிலைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எதற்காக இதை நாங்கள் சொல்கிறோம் என்றால், அரசியலுக்கு வருபவர்கள் எல்லாம் ஓட்டை வாங்குகிற பொழுது அதை வாங்குகிறார்கள். ஆனால் முறையாக அதை பயன்படுத்த வேண்டும். மக்களுக்காக தான் நான், மக்களால் தான் நான் என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சரி, ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படி என்று மக்களை வைத்து ஆட்சியை நடத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, என் உடன் பிறந்த சகோதரராக உங்களை எல்லாம் எண்ணுகிறேன் என்று கலைஞர் அவர்கள் சூளுரைக்கும் பொழுது கூட இந்த மக்களை வைத்துத்தான் நாம் இருக்கிறோம் என்று பல அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை. அவர்களை வைத்து நான் அரசியல் மிக அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டால் இது வேறு நிலைக்கு சென்றுவிடும் என்ற காரணத்தினால் நான் ஒரு சங்கத்தின் தலைவராக பொறுப்பாக இந்த பதிலை சொல்லுகிறேன். இதிலே எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. அரசியல் ஆதாயத்திற்காக நான் எதையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட பேச்சும் என்னிடம் இருக்காது. நான் தலைவர்களை தலைவர்களாக பார்க்கிறேன். இந்த தலைவர்கள் இந்த மக்களுக்காக தான் போராட தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறேன். அதன் வழியே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது ஒரு துறை. இது போன்ற பல துறைகள் இருக்கிறது.
எல்லா துறையிலும் இருக்கின்ற பிரச்சனையிலே அவர் தலையிட்டு பேச வேண்டும் என்றால் அவரால் முடியாது. அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மக்களின் நிலைப்பாட்டை எடுத்து அந்த மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதை செய்தால் நன்மை ஏற்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இதுல பாஜக என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி உட்பட சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி அதை பற்றி பேச வேண்டிய கருத்துக்களை பேசாமல், இந்து அறநிலையத்துறையிலே கோயில் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நிலங்கள் வேறு, நாங்கள் வசிக்கின்ற நிலங்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில பாரதிய ஜனதா கட்சியின் நபர் நீதிமன்றத்தில் சென்று பொதுவாக எந்த கோவில் மனைகளுக்கும் நீங்கள் இடமளிக்க கூடாது, பட்டா அளிக்க கூடாது என்று சொல்லிவிட்டால் நீதிமன்றம் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு சொல்கிறதே தவிர, எது அரசு சர்க்கார் பொறும்போக்கு, எது காலகாலமாக பட்டா வழங்கியிருக்கிறார்கள், இணை பட்டா இருக்கிறது, அவர்களுக்கு சதுரடி கணக்கிட்டு நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லுவேன். நீங்கள் கேட்ட கேள்வி, அரசியல் என்பது ஓட்டு வங்கி என்பது புரட்சி ஏற்படும் பொழுதுதான் மக்களுடைய புரட்சியின் வெளிப்பாடுதான் ஒரு அரசு மாறுகிறது. அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த அரசை தள்ளிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏன் என்று சொன்னால், ஒரு மக்களின் நிலையை எந்த அதிகாரியும் எந்த அமைச்சரும் மறைத்தால், முதல்வரிடம் மறைத்தால் கண்டிப்பாக அந்த அரசுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுது என்பதை பட்டவர்த்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே சிலர் நடந்து கொள்கிறார்கள். அதில் எந்த அமைச்சரை நான் குறிப்பிடுவது என்று எனக்கு இப்பொழுது இது சொல்ல முடியவில்லை. உங்களை பொறுத்தவரையில் அமைந்தகரை பகுதி மக்கள் பட்டா உரிமைக்காக நீங்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடினார்கள். நீங்க ஒரு 20 வருஷமா போராடிட்டு இருக்கீங்க. இதனுடைய தீர்வு எதை நோக்கி தான் போகுது? போராட்டமே களமாக போயிட்டு இருக்குமா? எதுதான் தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 30 ஆண்டு காலமா இவங்க போராடி 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 பலர், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்து போராடிட்டு தான் இருந்தாங்க. அதன் வழியா தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வருவாய்த்துறை அமைச்சர், முன்னாள் அண்ணா நகர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா அவர்கள் கூட இதற்கு பட்டா குறித்து, பட்டா எங்களுடைய பகுதிக்கே வந்துவிட்டது, சுகந்தி என்கின்ற மாவட்ட ஆட்சியர் வந்து அதையெல்லாம் ஆவணங்களை திரட்டி இங்கே பட்டா வழங்க, கிராம நத்தத்திற்கெல்லாம் பட்டா வழங்கவும், அரசு சர்க்கார் பொறுப்பை தொடர்ந்து பட்டா வழங்கவும் திருமதி கோகுலேந்திரா அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த பகுதிக்கு பட்டா கிடைக்கின்ற நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள், அதற்குண்டான சில மக்களுடைய மத்தியில சில குறைபாடுகள் இருந்தது, அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் அது அதற்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்தது. அது அப்படியே நிலையில் இருந்து விட்டது. உதயகுமார் அப்பொழுது உதயகுமாருடைய அலுவலகத்தில் சட்டசபைக்கு செல்லும் போது தமிழ் தலைமைச் செயலகத்திலே உதயகுமார் அவர்கள், கோகுலேந்திரா அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்து அமர்ந்து இந்த அமைந்தகரைக்கு பட்டா வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று பட்டா வழங்குவதற்கு வந்து விட்டார்கள். அது இங்கு இருக்கிறவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு இதனுடைய நிலைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை. தெரிகிறதா அல்லது இங்க இருக்கின்ற இணை ஆணையர் அதை சொல்லாமல் இருக்கிறாரா? அது எதற்காக? இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போடாமல் இருந்து விட்டால் திமுக அடுத்த முறை இங்கு அண்ணாநகர் தொகுதியிலே கட்டமைக்க முடியுமா என்பதை அவர்கள் தான் புரிந்து கொள்ளும். இதை வந்து நான் சொல்லும் பொழுது அரசியல்வாதிகள் அதை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்றால், எங்களை பயமுறுத்தி பார்க்கிறாயா என்ற தோணியிலே இப்பொழுதெல்லாம் மிரட்டும் தோணியிலே நடந்து கொள்கின்ற காரணத்தினால் நாம் எதையும் முன்வைக்க விரும்பவில்லை. அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அதிகாரிகள் எங்களை அழைத்து சென்று நீதிமன்றத்திலே யாரும் வாயை திறக்கக்கூடாது, நாங்கள் சொல்வதை மட்டும் கேளுங்கள் என்று அதிகாரிகள் மிரட்டிதான் அங்கே 80 பேர் இன்னைக்கு ஜேசி வழக்கு இருக்கிறது. இந்து அறநிலையத்துறை எங்களுடைய வழக்கு, இந்த பகுதியின் வழக்கு. அது எப்படி அமைந்தது என்றால், அப்போது நாங்கள் வழி தெரியாமல் இந்து அறநிலையத்துறை இங்க இருக்கின்ற அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலே போய் நாங்கள் அடிமனை பத்திரம் வாங்கியது உண்மைதான், நாங்கள் மறுக்கவில்லை. 2 ரூபாய் காலனா அரைனா உரைனா 4 என்று நீங்கள் எங்களிடம் கேட்டு 2 ரூபாய் நன்கொடை ரசீது வாங்கியதும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எந்த அடிப்படைகளை நீங்கள் வாங்கினீர்கள், உங்களிடம் எந்த ஆவணம் இருக்கிறது, எந்த புகாரம் இருக்கிறது, எதை வைத்து நீங்கள் எங்களிடம் வாங்கினீர்கள் என்றால், எங்களிடம் இருக்கின்ற பக்தியை வைத்து வாங்கினீர்கள், எங்களிடம் இருக்கின்ற அன்பை வைத்து வாங்கினீர்கள், எங்களிடம் இருந்த பாசத்தை வைத்து வாங்கினீர்கள். அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகள், தர்மகர்த்தாவாக இருந்தவர்கள் பலர் எங்களிடம் அன்பாக பழகி
அதெல்லாம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு பட்டா வாங்கி தருகிறேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் பட்டா வாங்கி தருகிறோம் என்று இங்கிருக்கின்ற உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு புறம் செய்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளும் இதுக்கு உடந்தையாக, அதிகாரிகளும் இதுக்கு உடந்தையாக, பலரும் இதுக்கு உடந்தையாக, பகுதி மக்களின் நலன் கருதாமல், பகுதி மக்களின் மேல் அக்கறை இல்லாமல், அவர்கள் பாக்கெட்டிலே பணம் விழுந்தால் போதும் என்று எல்லோரும் ஒன்று கூடி சிட்டிசன் படத்திலே, அஜித் படத்திலே ஒரு இதுவையை காணாமல் தீவை காணாமல் ஆடி கலங்கடித்தது போல இந்த அமைந்தகரை பகுதியில் கலங்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்தவர்கள் தான் அன்றைய தினம் இருந்தவர்கள். முன்னால் இருந்தவர்களும் நீதிமன்றம் செல்வதும் அமைச்சர்களிடம் செல்வதும் இருந்தார்களே தவிர இதனை கூர்ந்து ஆராய்ந்து இதனுடைய நீதிமன்றத்திலே எந்த விஷயத்தை வழக்காட வேண்டும், எந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இங்கு எங்களுக்காக பாடுபட்ட போராடிய அந்த வழக்கறிஞர்களும் இதை சொல்ல தவறிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இல்லங்கள் 1, 2, 3 இல்லங்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு அதிகாரிகள் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் எங்கள் பக்கம் இருந்தால் உங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம், மற்றவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மிரட்டும் தோணியிலே அவர்களை சரி செய்து கொண்டு இங்க இருக்கின்ற அடிமட்ட மக்களை, ஒன்றுமில்லாத மக்களை எல்லாம் வாட்டி வதைக்கின்ற நிலைதான் இன்றைய தினம் வரை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 26 ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணமும். ஆனால் இது போன்ற குறைபாடுகளும் கூட இருந்தே இதுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை எடுத்துரைக்காமல் அதிகாரிகளும் மௌனம் சாதித்து அரசியல்வாதி சொல்வதையும் அமைச்சர்கள் சொல்வதையும் கேட்டுப்பட்டு, அதிகாரிகள் சொல்வதையும் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டு முதலமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்து செல்லாமல் நீதிமன்றத்தில் சென்றாலும் நீதிபதிகளிடம் வெறும் நன்கொடை ரசீதியை மட்டும் காட்டிவிட்டு கோயிலுக்கு தான் சொந்தம் என்று வந்து விடுகிறார்கள். ஆகவே நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதியையும் நாங்கள் எடுத்து சொல்ற அளவுல இல்ல. நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் தவறாக வெளியில பேசுகிறோம், இதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்கின்ற காரணத்தினால் மக்கள் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அச்சத்துக்குள்ளாகி இருக்கிற மக்களை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி அவர்களை சீர்திருத்த விடாமல் இன்றைக்கு பட்டா வழங்கினால் 500 குடும்பங்கள் இந்த அரசை கையெடுத்து கும்பிட்டு வாழ்க பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவார்கள். அவர் பட்டா கொடுப்பார். கண்டிப்பாக இந்த அரசு பட்டா கொடுத்து விடும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். வருகின்ற 8ஆம் தேதி சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கின்ற சித்ரா திரையரங்கம் துவங்கி நம்முடைய ராஜரத்னம் தாளமுத்து நடராஜன் மாளிகையை நோக்கி மாபெரும் பேரணி வைத்திருக்கிறார் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களுடன் இந்த சங்கம் கரம் கோர்த்து நியாயமான கோரிக்கையும் மக்களுக்கு உண்டான உண்மையையும் தெளிவுபடுத்தி நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் போராட 8ஆம் தேதி பேரணியாக திரள்கிறோம். இதன் மூலம் அனைத்து கோயில் சார்ந்து சாராத அனைத்து மக்களும் இன்றைய தினம் நீங்கள் கூடினால்தான் நமக்கு கோடி நன்மை ஏற்படும், நமக்கு பட்டா கிடைக்கும். நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் அவருடைய காதுகளுக்கும் இது செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பதிவை இங்கே நான் இடுகிறேன். ஆகவே இதிலே குறை நிறை இருந்தால் தயவு செய்து அமைச்சராக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய நன்றியையும் இந்த பட்டாவை தயவு கூர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் மன ஆதங்கத்தையும் எடுத்து வைத்தீர்கள்.